ஹலோ வெஜிடபிள் ரவா கிச்சடி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பேன் ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரவை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்போ தேவைன்னா சில பேர் கீ போட்டு கூட பண்ணுவாங்க. அது நல்ல அரோமாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்காது, அதனால நான் போடல. அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுறதுக்கு ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அகெயின் அதே பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் போர் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸில் பார்த்திங்கன்னா பே லீஃப், சின்னமன், க்ளவுஸ் அண்ட் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக அந்த கல்பாசி அதுவும் போடலாம். இதெல்லாம் போட்டுட்டு ஆனியன் அண்ட் ஒரே ஒரு க்ரீன் சில்லி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நிறைய போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், பிகாஸ் வெஜிடபிள்ஸ் தானே போடுறோம். அதுக்கப்புறம் டொமேட்டோ, அப்புறம் மின்ட் லீவ்ஸ். இதுதான் இந்த ஃப்ளேவரே கொண்டு வர்றது, அந்த மின்ட் லீவ்ஸ் தான் கிச்சடிக்கே. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் இப்போது. சால்ட்டு, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் கொஞ்சமாக போடுங்க, அவ்வளோதான். ஸோ நல்லா வதக்கிட்டு வெஜிடபிள் இப்போவே நல்லா வதங்கிடணும். ஏன்னா அந்த க்ரீன் சில்லியை நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். நான் அதில் இருக்க காரம் ஓவராக இறங்கிடும், பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் ரவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டுங்க, இல்லைனா கட்டி கட்டியாகிடும். அவ்வளோதான். லிட்டு போட்டு மூடி விட்டிங்கன்னா சிம் பண்ணிவிட்டு அது அழகாக ட்ரை ஆகும். ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் லிட் போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் சூப்பராக இருக்கும். ஓகே, மறுபடியும் லிட் போட்டு ஓப்பன் பண்ணுறப்போ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.